வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வர வர நல்லதுக்கு காலமே இல்லை. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பக்கத்தூரில் நடந்த கொலையை பற்றி எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெண் குழந்தை பிறந்து 1 வாரம் ஆகுது. எனக்கு தான் தெரியல. நானா போய் கேட்டதுக்கு அப்புறமா தான் குழந்தை பிறந்த விஷயத்தையே சொல்கிறாங்க. ஐயா, கெட்ட விஷயம்ன்று காட்டுத்தீ மாதிரியா சீக்கிரமாக பரவிடும். ஆனால் நல்ல விஷயத்தில் என்ன இருக்குது? வேகமும் இல்லை, சுவாரஸ்யமும் இல்லை. நீ சொல்கிறது உனக்கே சரியா தோணுதா? சரியோ தப்போ, நான் நடைமுறை தானே சொல்கிறேன். நீ நடைமுறைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. கவனமாக கேளு, உன் சாமர்த்தியத்தை பார்க்கலாம். என்ன கதைங்கய்யா? ஒரு ஊரில் பெரிய திராட்சை தோட்டம் ஒன்று இருந்துச்சான். கொள்ளைக்காரங்கெல்லாம் அந்த ஊருக்கு கொள்ளையடிக்க வராங்கன்னு செய்தி வந்துச்சு. இதை கேட்ட அந்த முதலாளி தான் உயிருக்கு பயந்து சின்ன மரக்கன்று தானே நினச்சி தான் கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ராவோட ராவா தோட்டத்தையும் ஊரையும் விட்டு ஓடிட்டாரு. ஆனால் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற பெரியவர் ஒருத்தர் யாருக்கும் பயப்படாமல் அந்த தோட்டத்திலேயே இருந்தார். கொள்ளையடிக்க வந்தவங்கெல்லாம் ஊரையே சூறையாடிட்டு திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பெரியவர் தான் உழைப்பையே முதலீடாக போட்டு தோட்டத்தை பாதுகாத்து வளர்த்தாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தோட்டத்தோட முதலாளி திரும்ப வந்தார். நல்லதா போச்சு. முதலாளி திரும்ப வந்துட்டாரா? அப்போ ஒரு தோட்டம் அவருக்கே கிடைச்சிருச்சு தானே? நல்லா இருக்கு உன் ஞான திருஷ்டி. மனசாட்சியை கேட்டு சொல்லு, தோட்டம் யாருக்கு சொந்தம்னு? தான் உயிருக்காக பயந்து தோட்டத்தை விட்டுட்டு ஓடன முதலாளிக்கா, இல்ல சின்ன கண்ணா இருந்தாலும் கொடிகள் எல்லாம் விருச்சமாக்கின பெரியவருக்கா? நீங்கள் தானே நீதிபதி, நீங்களே தீர்ப்பு சொல்லிட்டீங்களே. நானே தீர்ப்பு சொல்லத்தான் உன்கிட்ட இவ்வளோ பெரிய கதையை சொன்னனா? சரி, நிறைய வழக்கு இருக்கு, வா கிளம்பலாம். சரியா? இன்னைக்கு என்ன வழக்கு? ஒரு பையனுக்கு 2 அம்மாவா? அது எப்படியா சாத்தியமாகும்? என்ன, ஒரு குழந்தைக்கு 2 அம்மாவா? மேலே சொல்லு. ஒருத்தவர் இங்கேருந்து 10 மைல் தூரத்தில் இருக்கிற சென்னை பட்டினத்தோட ராணி, இன்னொருத்தவங்க அந்த ராணியோட பணிப்பெண். அப்படியா? விசித்திரமான வழக்கு தான். அந்த குழந்தை சாதாரண சிறுவன் அல்ல, 8 வயதான அந்த சிறுவன் தான் சென்னை பட்டினத்தோட ஒரே யுவராஜன். அவன் பேரில் தான் எல்லா சொத்தும் எழுதியிருக்கு. வருங்கால பட்டத்து ராஜா. இப்போ அவனோட அம்மா யாருங்கன்றது தான் பிரச்சனையே. போதும், நிறுத்துங்க. போதும் நீங்க பேசி கிழிச்சது. எங்க என் மகன் யுவராஜன்? தவாலி, முதல்ல அவன் நீங்க கொண்டு வர சொல்லுங்க. போது, நிறுத்து. இது நீதிமன்றம், உன் அரண்மனை இல்லை. நீதிக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். அந்த பணிப்பெண்ணை வர சொல்லு தன்னஞ்சயா. உத்தரவையா. மங்கம்மா, மங்கம்மா, மங்கம்மா. நமஸ்காரம் ஐயா. அவன் என் பையன் எனக்குத்தான். உங்களை கையெடுத்து கும்பிடு கேட்குறேன், என் பையனை கொடுத்துருங்க ஐயா. மன்னிக்கணும், இந்த பையன் உங்கள் மகாராணியோட வாரிசு நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த பையன் இவங்களோட வாரிசுதான்னு எதை வச்சு சொல்ற? அது சாதாரண பந்தம் இல்லை, தொப்பல் கோடி பந்தம். மதிப்பிற்குரிய மகாராணி அவர்கள் யுவராஜனை 9 திங்கள் 9 நாட்கள் சுமந்து கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் பெற்றெடுத்தவர். அதற்கு சாட்சியா பிரசவம் பார்த்த மருத்துவச்சி இங்க இருக்காங்கய்யா. இதுக்கு நீ என்னமா சொல்ற? அவன் என்ன சொல்றது? 10 மாசம் சுமந்து பெற்றது நான். என் அரண்மனையில எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்த இவன் என் மகனை சொந்த கொண்டாடுறாளா? என்ன நியாயம் அது? போதும், இது மக்களுக்கான நீதிமன்றம், மந்திரி சபை கிடையாது.
பணிப்பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கும் பேச சரிசமமான உரிமை உண்டு. முதல்ல அவங்க பேசட்டும். ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். என் கட்சிக்காரர் ஒரு மகாராணி செல்வந்தர். யுவராஜன் ராணி கூட இருந்தா செல்வ செழிப்போடு வாழலாம். அப்படி இல்லாம இந்த பிச்சைக்காரியோட போனா யுவராஜனோட எதிர்காலம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிச்சைக்காரி தான். பசின்னு ஒரு நாளும் என் பிள்ளைய அழ வச்சதில்லை. அவனோட நாடு துடிப்புக்காக அன்னைக்கு ஆட ஆரம்பிச்சவதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்களோட போட்டி போடணுன்னு எனக்கு எண்ணம் இல்லை. ஐயா, என் பையன் வேணும், அவ்வளவுதான். பிள்ளைய நல்லா வளர்த்தங்கிறதுக்காக அவன் ஒன்னும் உன் மகன் ஆயிட மாட்டான். நீ இத்தனை நாள் என் மகனை பார்த்துக்கிட்டதுக்கு சன்மானமா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, வட்டி முதலுமா நானே கொடுத்துறேன். எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், என் மகன் மட்டும் போதும். நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் மகாராணி, நீ என் காலடியில வேலை செஞ்சுட்டு இருந்த நாய். நீங்க நாட்டுக்கு மகாராணி, ஆனா வீட்டுல ஒரு நாள் கூட மகனுக்கு நல்ல தாயா நடந்துக்கல. உங்களுக்கு உங்க மகனை விட பொன் பொருள் தான் முக்கியமா இருந்துச்சு. அன்னைக்கு போர் நடந்த ராத்திரி உங்க மகனை தனியா விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு சொல்லுங்க. இல்ல இல்ல, அன்னைக்கு நான் அவனை தனியா விட்டுட்டு போல. அன்னைக்கு நான் அவனை அவசரத்துல தொலைச்சிட்டேன். போய், இது சுத்த போய். இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம், நேரமாகுது. ஏய், வைர நகையில எடுத்து வை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? தங்க நகையில எடுத்து வை. சீக்கிரம் சீக்கிரம், நேரமாகுது. சீக்கிரமா எடுத்து வைங்க. மகாராணி, மகாராணி, எதிரிங்க நம்மள நெருங்கி வந்துட்டாங்க. நமக்கு நேரம் இல்ல. அவங்க துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க. கேட்டீங்களா? துப்பாக்கி சத்தம் காதை தொலைக்கிறது. சீக்கிரம் கிளம்புங்கள். இன்னும் நம்ம கிட்ட நிறைய பெட்டி காலியா தான் இருக்கு. நம்ம கிட்ட தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம், முத்துமணி மாலைன்னு எடுத்து வைக்க இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டாம நான் இந்த அரண்மனையை விட்டு நகர மாட்டேன். ஐயோ மகாராணியாரே, எதிரிங்க கிட்ட நம்ம நாடே போக போகுது. கேவலம். இந்த தங்கத்துக்காகவும் வேறத்துக்காகவும் ஆசைப்பட்டு உயிரை விடணுமா? இதெல்லாம் விட்டு விட்டு சீக்கிரம் கிளம்புங்கம்மா. கிளம்புறதா? நானா? அதற்கு சாத்தியமே இல்லை. நகை பண்டங்கள் இல்லாமல் என் மூச்சு கூட அரண்மனையை விட்டு போகாது. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். போய் எதிரிங்களை உள்ள வராம தடுத்து நிறுத்து. போ. என்ன பண்றீங்க? சீக்கிரமா நகையில எடுத்து வைங்க. சீக்கிரமா பண்ணுங்க. அம்மா, அம்மா, உங்க பையன் அழுதுகிட்டே இருக்கான். தொட்டில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் தொட்டில எடுத்து வச்சிடுறேம்மா. தொட்டிலா? மங்கம்மா, முட்டாள்தனமா பேசாத. இங்க இருக்கிற பெட்டி எல்லாம் எடுத்து வைக்கவே வண்டி இல்லாட்டோ இல்ல. தொட்டில ஒண்ணு வேண்டாம். போய் பெட்டிக்குள்ள நகையில எடுத்து வை. சீக்கிரம். இல்லம்மா, அப்புறம் யாரு குழந்தைய பாத்துப்பா? உனக்கு அறிவே கிடையாதா? குழந்தைய கீழே போடு. போய் நகையில எடுத்து வை. சீக்கிரம். அம்மா, போய் மத்த நகைப்பெட்டியில எடுத்துட்டு வா. சீக்கிரம். சரிங்கம்மா.
அந்த யுவராஜனை அழைச்சிட்டு வாப்பா. உத்தரவையா. தனஞ்சயா, முதல்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு வட்டத்தை போட்டு அந்த பையனை அதுல நிறுத்து. உத்தரவையா. கவனமா கேட்டுக்கோங்க. யுவராஜனோட கைய ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுங்க. யாரு வேகமா இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பையன். வா ராஜா, வா. பாத்தீங்களா, இது சாதாரண பந்தம்ல, தொப்புள் கொடி பந்தம். யாராலும் பிரிக்க முடியாது. இது தொப்புள் கொடி சம்பந்தப்பட்டது இல்ல, பலம் சம்பந்தப்பட்டது. இப்போ 2 பேரும் ஒரே நேரத்துல இல்லைங்க. என்ன உனக்கு உன் மக வேணாமா? ஐயா, என் மக நேத்து பூத்த புது மொட்டு. அவனோட கை மிருதுவானது. அது வேகமா பிடிச்சு இழுத்து கஷ்டப்படுத்த எனக்கு மனசு இல்லையா? அவன் நல்லா இருக்கணும் தான் இவ்வளோ வருஷம் பாடுபட்டு அவளை வளர்த்து. அவன் கூட கஷ்டப்பட்டுதான் என் கூட இருக்குன்னா அவன் எனக்கு வேண்டாம். அவன் அவங்க கிட்ட இருக்கட்டும். அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஐயா, நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. மகாராணி, நம்ம ஜெயிச்சிட்டோம். யுவராஜன் நீ உங்க மகன்தான். நான் இன்னும் தீர்ப்பு சொல்லல. யுவராஜன் உன்னோட மகன் கிடையாது, மங்கம்மாவோட மகன். பந்தயத்துல ஜெயிச்சது நான் தான். ஆமா, நீ ஜெயிச்சது பந்தயத்துல மட்டும்தான். ஒரு தாயா நீ தோத்துட்ட. எந்த ஒரு தாய்க்கும் தான் குழந்தைக்கு ஒரு சின்ன வலி கூட ஏற்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு உண்மையான உள்ளத்தை நான் மங்கம்மா கிட்ட தான் பார்த்தேன், உன் கிட்ட இல்ல. யுவராஜனை விடு. என்ன விடு, என்ன விடு. இது அநியாயம், அக்கிரமம். உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. ஐயா, என்னையா அநியாயம்? பைபிளில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் நீ வாசித்து பார்த்தேன்னா, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, அதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அந்த திராட்சை தோட்ட கதை சொன்னேனே, ஆமாங்கய்யா, அந்த தோட்டம் அந்த பெரியவருக்கு தான் சொந்தம், முதலாளிக்கு இல்லை.